ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு ஒரு முக்கியமான ஸ்டோரியோட இந்த வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஒரு ரியல் இன்சிடென்ட்டை பற்றி சொல்ல போகிறேன். இது நிறைய பேருக்கு கண்டிப்பாக ஸ்ட்ரைக் ஆகிருக்கும். ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா இதை சென்ட் பண்ணி உங்கள் பேரண்ட்ஸ்க்கு என்ன அப்படிங்கிறத புரிய வைங்க. நிறைய பேர் இதை சொல்ல முடியாமல் கஷ்டப்படுறாங்க. அதனால நான் ஓப்பனாக என்னங்கிறத சொல்ல போகிறேன். நீங்கள் அதை ஷேர் பண்ணி மற்றவங்களுக்கு புரிய வச்சா மட்டும் போதும். இது லாஸ்ட் ஒரு 2 month ஆகி வந்துட்டு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது 8th to 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நிறைய பேர் ஜாயின் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் ஆஃப் நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100+ kgs, அதாவது 100 கிலோக்கு மேலே தான் இருக்காங்க. ஸோ இந்த ஓவர் வெயிட்டுக்கு என்ன காரணமாக இருக்கும்? இதில் ஸ்ட்ரெஸ் வந்துட்டு அதிகமாக ப்ளே பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அதிகமாக இருக்கனால கிட்ஸுக்கு வந்துட்டு வெயிட் அதிகமாக போடுது அப்படிங்கிறது ஒரு ரியல் ஃபேக்ட் இருக்கு. 3 months முன்னாடி ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு பையன் என்னோட கிளைண்ட்டை வந்துட்டு ஜாயின் பண்ணா. ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா 14, 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். ஓகேங்களா? அவங்க பேரண்ட்ஸ் வந்து என்னென்னலாம் அவனை பண்ண வைக்கிறாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். காலைல வந்துட்டு 5 o'clock எந்திரிக்கணும், ஆர் 5:30 எந்திரிக்கணும். எந்திரிச்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் ஒர்க் பண்ணணும், படிக்கணும், 10th போர்ஷன்ஸையும் வந்துட்டு சேர்த்து கவர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். 7:30 ரெடி ஆகணும், சாப்பிடணும், ஷார்ப்பாக வந்துட்டு ஸ்கூல் பஸ்ஸை பிடிக்கணும், முடிச்சுட்டு நேராக ஸ்கூலுக்கு போகணும். 8:30 or 9 o'clock ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது. கம்ப்ளீட்டாக அந்த ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி வரைக்கும் நடக்குது. 4 மணி வரைக்கும் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கிளாஸ் எங்கள் ஸ்கூல்லையே. ஸோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாமுக்காக. ஸோ 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் நீட் எக்ஸாமுக்கு இப்போ ரெடி பண்ணுறோங்கிற மாதிரி ஸ்கூலில் சொல்கிறாங்களாமா. ஸோ அதனால் ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க, ஜாயின் பண்ணி விடுறாங்க விருப்பம் இல்லாமல். அவனு வேறு வழி இல்லாமல் 4 o'clock to 5:30 வரைக்கும் என்ன பண்ணுறான், நீட் எக்ஸாமுக்காக வந்துட்டு ப்ரிப்பரேஷன் கொடுக்குறாங்க, பண்ணுறான். ஓகே, நல்ல விஷயம் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் வேணும்னா நம்ம படிக்கலாம், வேணாங்கிற குழந்தைகிட்ட நம்ம போய் திணிக்கக்கூடாது. இது ஒன்று. ஓகேங்களா? 5:30 முடியுது, வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்த உடனே வித்தின் ½ an hour ஏதாவது சாப்பிட்டுட்டு 6:30 வந்துட்டு ஜிம் வரணும். அவன் வெயிட்டையும் குறைக்கணும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா ஒபிஸாக இருக்கான், குண்டா இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வெயிட்டையும் குறைக்கணும், அதுக்கு ஒரு 1.5 hours. ஸோ 6:30, 7:30 ஒரு 8 to 8:15 வீட்டுக்கே ஒரு டியூட்டர் வந்துட்டு வீட்டுக்கே வந்து அவங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க. வீக்லி 3 to 4 days. ஓகேங்களா? ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா 8:30 to 9:30, அது ஒரு 1 hour. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், சாப்பிடணும், எகைன் ரிவைஸ் பண்ணணும், மறுபடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தூங்கணும். இந்த டே ரிப்பீட்ஸ் எகைன். அவன் பேசும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி இருக்காதுங்க. பேசும்போது ஒரு கிளாரிட்டி கம்மியாகும், கான்ஃபிடன்ட் லெவல் டவுன் ஆகும். குண்டாக இருக்கிறங்கிறத வந்துட்டு டீமோட்டிவேட் பண்ணும், டீக்ரேட் பண்ணும். அது இல்லாமல் பிடிக்காத விஷயத்த பண்ண வைக்கிறாங்க. இதனால வெளியில் எங்கேயும் போகாமையும் ஒரு நாள் வெளியில் போனாலும் ஓவர் வெயிட் நடக்குது. ஸோ என்னதான் நம்ம ப்ராப்பர் டயட் கொடுத்தாலும் அது ஓவர் வெயிட்டாக வந்துட்டு நடக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா, இப்படி ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க ஒரு குழந்தையாக இருந்தால் எவ்வளோ இயர்ஸாக, கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 years வெளியில் ஸ்போர்ட்ஸ் கிடையாது, எந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் கிடையாது, இப்படி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள். இந்த வீடியோவை யாராவதுக்கு அனுப்பணும், உங்கள் பேரண்ட்ஸ்க்கு யாராவதுக்கு அனுப்பணும் அப்படின்னா தாராளமாக ஷேர் பண்ணி அவங்களுக்கு என்னங்கிறத புரிய வைங்க. ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். பாய்.